அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க தீபா. இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, அதை நான் சொல்லவே தேவையில்லை, என்ன பின்னால பார்க்கவே தெரியும். ரொம்ப குளிரான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். பழையபடி எஃப்னால அதிகமா வக்கி அடிக்க அங்க இருந்து இங்க ஓடி வந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி தான் இப்ப இந்த சிச்சுவேஷன் இருக்கு. இது அப்படியெல்லாம் இல்லை, எங்க ஒரு வேலை திட்டத்துக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இந்திரஜித்தின் ஊருக்கு வந்திருந்து இந்திரஜித்தை பத்தி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அது ரொம்ப பிரபல்யமாச்சு. அதையும் தாண்டி அந்த பிரபல்யத்துக்கு பிறகு இப்ப மீண்டும் ஒரு முறை இந்திரஜித்தின் ஊருக்கு உதவி திட்டம் வந்திருக்கு. ஆனா இது சின்ன தொகை இல்லை, இது ஒரு பெரிய தொகைன்னு சொல்லணும். ஏன்னா இந்த ஊர் மக்கள் உண்மையாவே கஷ்டப்படுறாங்க. அவங்களோட நிலைமை எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிற நிலைமை. அதாவது அன்றைக்கு அந்த போர்ல எங்கட மக்கள் எல்லாம் இழந்துட்டு நின்ற மாதிரி இன்றைக்கு இவங்க ஒரு மண் சரிவுல பாதிக்கப்பட்டு இப்படி இழந்துட்டு நிக்கிறாங்க. அது சொல்லன்னா துன்பம் தான் சொல்லணும். அப்படியான ஒரு நிலையில இந்த ஊர் மக்கள் நிக்கிற நேரத்துல இவங்களுக்காக தொடர்ந்து இந்த உதவி திட்டங்கள் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க இன்றைக்கு அங்கதான் போறோம். இன்றைய நாள் இந்திரஜித்தின் ஊர்ல சந்தோஷமான ஒரு நாளா கொண்டாடுவோம். என்ன தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா, மறந்துட்டீங்களான்னு தெரியல. ஞாபகம் இருக்கா? ஜெஃப்னால இருந்து வந்திருந்தோம், ஞாபகம் இருக்குதானே? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை சந்தி கேட்க, அதாவது இந்திரஜித் மூலியமா தான் நாங்க இந்த இடத்துக்கு வந்தோம். சந்தி கேட்க நிறைய பேர் எங்கள்கிட்ட நிறைய ரிக்வெஸ்ட்களை வச்சிருந்தேன். உங்களுக்கு இது பிரச்சனை, எங்களுக்கு சாப்பாடு பிரச்சனையா இருக்கேன்டா, நாங்க தேயிலை தோட்டத்துல இருந்தா கொழுந்து பறிச்சு அதுல தான் சாப்பிடுறோம், ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட மாட்டோம்னு ஒரு அக்கா காய்ச்சிருந்தாங்க. இன்னைக்கு அவங்கள காணல. அவங்க எங்க போயிட்டாங்க? ஓகே, அப்ப அவங்க ஒரு ஃபியூனரலுக்கு போயிட்டாங்க. சரி, அவங்களுக்குரியதும் இதுல இருக்கு, கண்டிப்பா கொடுத்துருங்க. அப்படி இந்த இடத்துல யார் யார் இல்ல? ஒரு குடும்பம் என்னன்னு கேட்டா ஒரு மைய வீடுனா அவங்க அம்மம்மா இறந்து போயிட்டாங்க, அதனால அவங்க எல்லாம் அங்க போயிட்டாங்க. இன்னொருத்தர் இங்க ஒரு அம்மா விழுந்து இடுப்பு ஜோயின் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, அவங்க அதனால பதிலில் நிற்கிறாங்க. அது மட்டும் இன்னொரு குடும்பம் ஒரு சின்ன ஒரு வேலையா போயிட்டாங்க. இந்திரஜித் குடும்பமும் ஒரு வேலையா போயிருக்கனால 4 குடும்பங்களும் இல்லை, மற்றவங்க அவ்வளோ பேர் இருக்கோம். சரி, ஓகே. இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் அன்றைக்கு ஒரு 25 பேருக்கண்டு தான் இந்த வேலை திட்டத்தை ஒதுக்கி வச்சிருந்தோம். அப்போ அதை தொடர்ந்து தான் இதில் செய்வோம்ண்டு. ஸ்கூல் பிள்ளைகள் ஒரு 50 பேருக்கு அளவான பேக் கொடுப்போம்ண்டு 25 குடும்பங்களுக்கண்டு ஒதுக்கி வச்சிருந்தோம். அப்புறம் இங்கே இப்போ லிஸ்ட் எல்லாம் எடுத்துருக்கிறோம். எடுத்ததுக்கு பிறகு தான் தெரியும் இங்கே 50 பிள்ளைகள் இல்லைண்டு. என்ன பிள்ளைகள் எல்லாம் வெளியில போயிட்டாங்க. என்ன வெளியில எங்க போயிட்டாங்க? பிள்ளைகள்லாம் 50 பிள்ளைகள் இருக்காங்க. இதுல இங்க இல்லாம வெளியில கூலிக்கு வீடு எடுத்திருக்கவங்க அங்க நிக்கிறாங்க. அது கொஞ்சம் தூரத்துல இருக்காங்க. இன்னைக்கு கொண்டு வர எல்லாம் போயிடுச்சு. சரி, மற்ற என்னடா ஸ்கூல் இவங்களுக்கு வேற ஒரு இடத்துக்கு போகணும், அப்படியா? அதனால தங்கி இருந்து அங்க படிக்கிறாங்களா? இல்ல, இங்க வந்த பிறகு சிலர் ஸ்கூலையும் மாத்திருக்காங்க. கொஸ்லாந்த அப்புத்தல இப்படி மாத்திருக்கனால அந்த பிள்ளைகள் அங்க இருக்காங்க. சரி, அவங்களோட பேரண்ட்ஸ் இதுக்குள்ள நிக்கிறாங்க. இருக்காங்க. சரி, உங்கள்ட்ட தான் நீங்க கொடுத்துருவீங்க. பிள்ளைகள் 50 பேரண்டே குறைவா இருக்கிறாங்க. அப்ப அதுக்காக உங்கள்ட்ட தான் நீங்க கொடுத்துருவீங்க. சரி, ஓகே. அப்ப அதுவும் சந்தோஷம். இல்லாத ஆக்களுக்கு நீங்க கொடுத்துருங்க. மற்றபடி எப்படி வேலைக்கு எல்லாரும் போறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சோமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மழை அவங்களோட பக்கம் ஒரு டெய்லி மழை. போன கிழமை எல்லாம் சரியான காத்து, உண்மையிலே ரொம்ப பயமா இருந்துச்சு. என்னன்னா காத்துக்குன்னு என்ன புயல் மாதிரி புயலா மாறிடுமோன்னு ஒரு பயமாவும் இருந்துச்சு. இந்த இதுல இருக்கும்போது இன்னும் பயமா இருந்துச்சு எங்களுக்கு. மரங்கள் இருக்கனால ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. தொடர்ந்து ஒரு 3 நாள் கரண்ட் இல்லாம மரம் எல்லாம் உடைஞ்சு விழுந்து கீழே பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பஸ்ஸே மரம் விழுந்து அப்படியே இல்லாம இருக்கு. கீழே அந்த அளவு காத்து, நீ வேணா போய் பாக்கலாம். இல்ல, நாங்க கேள்விப்பட்டேன். போன கிழமை இஞ்சால வலிக்கிட்டுனாங்க. அப்ப அந்த டைம்ல இஞ்சால ஒரே தொடர்ந்து மழையும் காத்து மட்டும் கேள்விப்பட்டோம். ஆனா இதுக்குள்ள இவ்வளவு தாக்க மாட்டேன் எங்களுக்கு தெரியாது. சரி, அப்ப அதனால வேலைக்கு போயிருக்க மாட்டீங்க. இப்ப சாப்பிடுறீங்களா எல்லாரும் ஒழுங்கா? ஏதோ உழைக்கிறோம் சாப்பிடுறோம் அப்படி போய்கொண்டு இருக்கு.
சரி ஓகே. இப்ப இன்றைக்கு வந்து உங்களோட அந்த வீடியோக்களை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க கேட்ட உதவிக்கிணங்க நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சந்தோஷமா இந்த உதவி கிடைச்ச. சரி இப்ப என்ன மாதிரி சீதாமல போற நிகழ்ச்சி எல்லாம் பாக்குறீங்களா? இங்க பாக்கல அது. ஆனா போன்ல எல்லாரும் பாத்துருவீங்களா? எப்படியுமே கவரேஜும் இல்ல இதுக்குள்ள. சரியான ஒரு கஷ்டம். கவரேஜ் இல்ல, டிவி இல்ல, போன் பண்றண்டாலே கஷ்டம்ன்ற மாதிரி ஒரு. எப்படி இருக்குறீங்க? எப்படி இல்ல நாங்க தான் இருக்க மந்தமா போயிட்டோம். உள்ளது இல்லாம போயிட்டோம். ரொம்ப நல்லா இருந்த ஊரு. எங்கட ஊர்ல தண்ணி வசதி இருந்துச்சு, ஹாஸ்பிட்டல் வசதி இருந்துச்சு, அவ்வளவு அழகான ஊரு. அந்த போக்குவரத்து வசதி எல்லாமே பக்கத்திலே இருந்துச்சு. பெரிய ஆறு இருந்துச்சு, கோயில் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அனாதையா தான் இருக்கிறோம் நாங்க. உண்மையிலேயே வந்து அப்படி இருந்துட்டு இப்படி வந்து வாடுறது சரியான கஷ்டமே. ஒரு நாள் கரண்ட் இல்லாம இருக்க இயலாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையே அப்படியே பெரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் பழகிட்டேன்னா எங்களுக்கு அப்படியே ஓரளவு பழகிட்டோம். பழக்கத்தானே வேணுங்கிற மாதிரி ஆயிட்டோம். ஆனா இப்ப நீங்க திருப்பியும் ஒருக்கா போய் கதைச்சு பாக்கலையா? அந்த இடம் ஏதோ உங்களை தந்து இருக்கிறாங்க அது சம்பந்தமா? போன கிழமைக்குள்ள ஒரு மீட்டிங் நடந்துச்சு. என்ன சொல்லிருக்காங்க? அதுல என்னன்னா இடம் ஓகே, அதை வெட்டி கொள்றதுக்கு நீங்க தான் பாத்துக்கிறோங்கிற மாதிரி இப்ப கழுத்தை பிடிச்ச மாதிரி இருக்கு எங்களுக்கு. நீங்க செஞ்சா நாங்க செஞ்சு தரோங்கிற மாதிரி, இடத்த வெட்டி தாங்க கட்டி தரோங்கிற மாதிரி இருக்காங்க. அது கூட எழுத்து மூலமான எந்த இதுக்குமே இல்லை. இன்னைக்கு தான் செய்வோங்கிறத போன தடவை நான் சொன்ன மாதிரியே இன்னைக்கு தான் செய்வோங்கிற மாதிரி இல்லை. எப்ப செய்வாங்கன்னு தெரியாது. இல்ல இப்ப நீங்க வெட்டி கொடுத்துட்டீங்கன்னா உடனே செய்வாங்களா? அதுக்கான அதுலயும் எப்பன்னு தெரியாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாதான் நீங்க போய் அதையும் வெட்டலாம் அப்படியா? ஆமா, அவங்க இன்னொரு எம்பிஆர் எடுக்கணும். அதாவது முழுமையா அந்த நினைக்கிறேன் அந்த கிட்டத்தட்ட 50 பேருக்கான முழுமையான இடத்த வந்து எம்பிஆரும் எடுத்துட்டாங்க. திரும்ப சொல்றாங்க அந்தந்த அவங்கவுங்களுக்கு கொடுத்த நிலத்தை வந்து தனித்தனியா எம்பிஆரா எடுக்கணுமா. எடுத்து அதை சொன்னதுக்கு பிறகுதான் நீங்க ஒரு புள்ளையாவது பிடுங்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால நமக்கு இன்னும் தளத்தை வெட்டி தரணும். தளத்தை வெட்டணும். டோசர் போட்டு வெட்டுறதுன்னா கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு வந்து 50 தொடக்கம் ஒரு 70,000 வரைக்கும் போகுது ஒரு ஆளுக்கு. அப்ப அதை ஸ்டார்ட் பண்ண இல்லாம இருக்கு. அதை நினைச்சாலே பயமா இருக்கு. நம்மகிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லையே, என்ன செய்யறது அப்படிங்கிறனால நாங்க யாராவது பிடிச்சி செய்யலாமான்னு பாக்குறோம். அப்படி யாரும் கிடைக்கவும் மாட்டேங்கிறாங்க. இந்த அனர்த்த முகாமைத்துவ அமைச்சுக்கெல்லாம் நாங்க கடிதம்லாம் எழுதியிருக்கோம். ஸ்பெஷலா ஏஜிஎம் மூலமா அனுப்பியிருக்கோம். அதுக்கான இன்னும் பதில் ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வேலையை குயிக்கா செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். கண்டிப்பா நாங்களும் தொடர்ந்து ஏதாவது உதவி திட்டங்கள் வந்தா கண்டிப்பா உங்களுக்கு கொண்டாந்து தருவேன். ஏண்டா இப்ப நீங்க கஷ்டப்படுறீங்கன்றது தெரியுது. ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டு இங்கால வந்து இப்ப சரியா கஷ்டப்படுறீங்க பிள்ளைகளையும் வச்சு கொண்டு. உதவி திட்டம் வந்தா கண்டிப்பா நாங்க திருப்பி இந்த இடத்துக்கு கொண்டாந்து தருவேன். ஆனா கவலைக்குரிய விஷயம் இன்றைக்கு இந்த உதவியை இங்க வர வச்சதுக்கு காரணம் முதலாவது இந்திரஜித். ஏண்டா நாங்க அவங்கள பத்தி இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். இப்ப முதல்ல அவரை பார்க்க வந்தது மூலியமா தான் நீங்க உங்களோட கஷ்டங்களை சொல்ல போய் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு. ஆனா இன்னைக்கு எங்களால அவங்கள சந்திக்க கிடைக்கல. இருந்தாலும் அவங்களுக்குரியது எல்லாத்தையுமே நீங்க கண்டிப்பா அவங்களோட கையில சேர்த்துருவீங்கன்ற நம்பிக்கை இருக்கிறபடியே உங்கள்ட்ட தந்துட்டு போறேன். நீங்க கொடுத்துருங்க அவங்கள்ட்ட. உங்களுக்கு யார் யார் உதவி செய்திருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க உங்களோட உதவியெல்லாம் வாங்கிட்டு முதல்ல வந்து டென்மார்க்ல இருந்து 14/5/2024 5வது பிறந்த நாளை கொண்டாடின இரட்டையர்கள், அதாவது இனியா இதயா சார்பாக நோர்வேயில இருந்து கணபதி பிள்ளை சிவானந்தன் அண்ணா வந்து 50,000 ரூபாவும், அதே நேரத்துல ஜோகேந்திர ராஜா ஜெயந்தா தம்பதிகளோட செல்லக்குட்டி மகள் நதியா அவங்க வந்து 28ஆம் தேதி மே மாசம் வந்து பர்த்டே கொண்டாடி இருக்கிறாங்க. அவங்க வந்து 50,000 ரூபாய், கிட்டத்தட்ட 1 லட்சம் போட்டு உங்களுக்கு தேவையான பொதிகளை வாங்கி இருக்கிறேன். அடுத்தது வந்து சண்முகேந்திரன் குமுதினி தம்பதிகளின் புதல்வன் நிதுசன் வந்து 23/1/2024 பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறாங்க. அவங்க வந்து சுவிஸ்ல இருக்கிறாங்க. அதே நேரத்துல வந்து மோகனா அக்கா கனடால இருக்கிறாங்க. இவங்க வந்து அப்பாட 11வது நினைவு நாளுக்காக 50,000 ரூபாய் காசும் அது ரெண்டையுமே சேர்த்து உங்களுக்கு நாங்க வந்து பேக் வாங்கி தந்திருக்கிறோம். மற்றது வந்து இன்னொரு சந்தோஷமான விஷயம், இது ரெண்டையுமே வாங்கிட்டு அது என்ன சந்தோஷமான விஷயம்ன்றதா அடுத்ததாக கதை. இப்ப சரியா? அப்ப இது ரெண்டையும் வாங்கிடுவோமா? இப்ப என்னடா பிள்ளைகள் இல்லாதவங்க வந்து பேரண்ட்ஸ் நீங்க சொல்லிட்டு வாங்கிருங்க, சரிதானே? அப்ப கணக்கு சரியா இருக்கும். இல்லாத 4 பேருக்கும் எடுத்து வச்சிருங்க, வர விட்டு கொடுத்துருங்க. ஆனா கொடுத்துருங்க எல்லாருக்கும். அப்புறம் எல்லாரும் என்னோட ஸ்கூலுக்கு போயிட்டு வரீங்க, இங்க இருந்து நடந்து போயிட்டு வருவீங்க அப்படியா? எவ்வளவு நேரம் போகும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு? நீங்க தான் சொல்லணும். பேச மாட்டீங்களா? ஸ்கூல்ல பேசுவீங்க தானே? 15 நிமிஷம் ஆகுமா? நாங்க வந்து இங்க வந்ததுக்கே
அம்பேவலை அங்க இருந்து ஒரு இடம், அம்பேவலைல இருந்து கொஞ்சம் மேல போகணும், அங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தாங்க. அங்க அந்த பிள்ளைகள் ஸ்கூல் நடந்து போறதுக்கு மட்டும் 1 hour வேணுமா. அப்படி தோட்டத்தால கீழே இறங்கி வர்றதுக்கு 1 hour வேணுமா. அப்ப 7:30க்கு ஸ்கூல்ண்டா கிட்டத்தட்ட அவங்க வந்து 5 மணிக்கே நடக்க வலிக்கிட்டுருவாங்கன்னா கீழே. அப்படி நடக்க வலிக்கிட்டாதான் அவங்களோட டைமுக்கு போய் சேரலாண்டு. அப்படி ஒரு அதை என்ன சொல்றது, அது உள்ளதுலயே ஒரு தொங்கல்ல இருக்கிற பிரதேசம். அவங்களுக்கு எல்லாம் போயிட்டு வேடாடு போயிட்டு போக்குவரத்து இல்ல, ஒரு வாகன வசதியும் இல்ல. இந்த மகேந்திர பட்டா மட்டும் ஏத்தி கொண்டு போகும். கூட கூட யார் கொடுத்தாலும் ஒன்று தானே, பிள்ளைகளை தானே கொடுப்பாரு. விஜிதா ஜீவிதா கிருபாகரனா கபில் தேவ் அபினேஷ் சரி வாங்கி வச்சிருங்க. அது யார்? திலுக்ஷிகா அம்மாவா ரஜினிகாந்த். பேரனுக்கு ரஜினிகாந்த் பேர் வச்சீங்களா? ரஜினிகாந்த் விருப்பமா அம்மா? காஷினி அது உங்களோட பேர பிள்ளையா? சசுனி நிஷா சரி. சரி அடுத்தது பொதிய கொடுத்துருவாமா. அரிசி 10 கிலோ, மாவு, சோயா. பேரை வாசி நான் கொடுக்குறேன். ஒவ்வொரு சாமா கொடுத்தா சத்தானே. என்னடா அரிசி 10 கிலோ, மாவு, பருப்பு, சோயாபீன். நீ பேரை கூப்பிடு. ஒரு ஆளுக்கு 4 பொருள். கண்ணதாசன் 5 கிலோ 2. 5 கிலோ 2. சிவகுமார் கொடுத்துடலாம். இந்தா தனலட்சுமி ராசலிங்கம். அடுத்தது ராஜேஸ்வரன். ராசலிங்கம் ராஜேஸ்வரன். எல்லாரும் வச்சிட்டு திருப்பி வாங்க. எல்லாம் வச்சிட்டு வாங்க. ஜெகதீஸ்வரன் போட்டுருங்க. ஜெகதீஸ்வரன் இந்த ஒன்றுதான் வந்து அந்த ஒரு அக்கா நின்றாங்கன்னு சொன்னேன். இந்த இது வாங்கியாச்சானே. அதெல்லாம் வாங்கி வச்சிட்டீங்களா? நீங்க யாருக்கு பேக் கேட்டீங்க? சரி அந்த கொண்டு கொடுங்க. சரி மிச்ச 2 வச்சு யாரும் பாருங்க. இதுல அவங்களுக்கு சரி கொடுங்க. பேர பிள்ளைக்கு கூட இருந்தனால தான் தாராங்க. திரும்பியும் சொல்லக்கூடாது அது இதுன்ட்டு. கூட இருந்தனால கொடுக்குறாங்க. அதை கொண்டு போக எல்லாத்தையும் வாங்கலாம். அப்படி எல்லாரும் எல்லாம் வாங்க. எல்லாம் உள்ளுக்கு முன்னுக்கு வாங்கல. கொஞ்சம் அவங்களே வருஷம் உள்ளுக்குள்ளவங்களே. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு இந்த பேக்கை கொடுத்தா பிறந்த நாள் சொன்னாங்க. மேடம் வந்து சொன்னிச்சு. அவங்க அவ்வளோ பேத்துக்கும் எனக்கு மனமாக தான் நன்றிகளை தைச்சி வச்சுக்கணும். எங்கள் பிள்ளைகள் இவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து இப்போ வெளிநாட்டில் இருந்தது ரொம்ப நல்ல மனசோட உதவி செஞ்சுருக்காங்க. பெரிய நன்றி சொல்லணும் அவங்களுக்கெல்லாம். ரொம்ப கஷ்டத்தில் தான் நாங்கள் இங்கேருந்து இவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் பிள்ளைகளையும் படிக்க வைக்கிறோம். அதுக்கு உதவி செய்யறதுக்காக எங்களுக்கு வெளியில் போய்ட்டு வேலை செய்கிற நிலைமையிலே இல்லை. அதுகளை பாதுகாத்துக்கணும். கரண்ட் இல்லை. எல்லா வசதிகளும் இதுக்குள்ளேயே தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த கஷ்டத்தில் எங்களை உணர்ந்து எங்களோட கஷ்டத்தை உணர்ந்து வெளியிலேருந்து உதவி செஞ்சு அவ்வளோ பேத்துக்கும் உங்களுக்கும் எல்லா சார்பிலையும் நன்றி சொல்லிக்கிறோம். போன மாதத்தில் இது வெளிநாட்டிலேருந்து அவங்களோட பேர் என்ன? ஜொலின் மிஸ் ஜொலின். அவங்க வந்து இந்திரஜித் அவரை பார்க்க வந்தது மூலமாக இங்கே முகாமில் உள்ள அவ்வளோ பேருக்குமே சாப்பாட்டு பொதி ஒன்று கொடுத்தாங்க.
அது வந்து மறக்க முடியாத விஷயம்னா. ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்க. யார் கொடுக்குறான்னு பேர் சொல்லிக்கிற இயலாத அளவுக்கு எல்லாம் யாராரோ கொண்டாந்து கொடுத்தாங்க. இப்போ ஒன்றுமே இல்லாத காலம், எல்லாம் மறந்துட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஆக்கள் வந்து இப்படி ஒரு முகாமில் இருக்காங்க, இது ஒரு சம்பவமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சம்பவத்தையும் தாண்டி நமக்குள்ள பிரச்சனைகளை உணர்ந்து இந்த காலத்தில் ஒன்றுமே யாரும் கவனிக்காத காலத்தில், யாருமே நம்மளை பார்க்காத காலத்தில் இப்படி ஒரு பெரிய உதவியலை, அதாவது ஒரு 5 கிலோ 10 கிலோ அரிசிங்கும் போது அது வாங்கி அதோட பெருமதி வந்து எங்களுக்கு கட்டாயம் பெரிய பெருமதி தான். அது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது. அதை தந்த அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவிப்போம். அதன் மூலமா இந்த முறை பார்த்தீங்கன்னா அந்த அந்த விஷயங்களை எங்களை பார்த்து யூடியூப் வழியா வெளியில போட்டனால ஒவ்வொருத்தரும் நம்மளோட உறவுகள் தான் வெளிநாட்டில் போயிட்டு அந்த வேற நாடுகளில் இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் கூட இப்படி ஒரு கஷ்டத்தை உணர்ந்து இப்படியெல்லாம் இருக்காங்களே நம்ம மக்களுங்கிற ஒரு ஒரு இரத்த பாசத்தோட, ஏன்னா ஒரு தொப்புள் கொடி உறவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்க இருந்தாலும் எங்களுக்கு இப்படி ஏதாவது செய்யணும், அந்த அவங்க பர்த்டேக்கு பாருங்க, அவங்க பர்த்டேக்கு இப்படி ஒரு வேலையை செய்யணும்னு ஒரு மனம் வரணும். ஏன்னா செய்யறதுக்கு ஒரு எண்ணம் வரணும். இருக்கும், சல்லியெல்லாம் நிறைய இருக்கும், ஆனா செய்யறதுக்கான ஒரு மனம் வரணும். அப்படி வந்த என்னங்கிற கடவுள்னா மனித கடவுள்கள் இப்படி இருக்கிறாங்க, என்ன இருக்கிறாங்க. ஆகவே அவங்கெல்லாம் உதவி செஞ்சதுக்கு மீண்டும் ஒரு முறை அவ்வளோ பேர், அந்த 5-6 பேர் சொன்னாங்க. அவங்களோட பெயர்களை எனக்கு ஞாபகம் இல்லை, இருந்தாலும் அவ்வளோ பேருக்கும் எங்களோட முகாமில் உள்ள அவ்வளோ பேர் சார்பாகவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அடுத்த வருஷமும் இவங்க மென்மேலும் நல்லா இருக்கணும், எங்களை போன்ற மற்றவங்களுக்கும் நிறைய உதவிகளை செய்யணும்னு நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக எங்களுக்கு இது போன்ற இன்னொரான தேவைகளும் நிறைய இருக்குன்னா, இப்போ வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வீடை கட்ட ஸ்டார்ட் பண்ணாலும் நிலத்தை கொடுத்துருக்காங்க, நிலத்தை வெட்டிக்கிற எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட நிலத்தை வெட்டுறதுக்கு 50,000 தொடக்கம் கிட்டத்தட்ட 75-1 லட்சம் மாதிரி செலவாகும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மட்டமான இடம் இல்லை, இங்கே மலை பிரதேசம். அதனால எங்களுக்கு கொடுத்துருக்க இடங்கள்லாம் வந்து மலை பிரதேசம். அதை வெட்டி மட்டமாக்கும் போது ஒரு பெரிய செலவாகும். அந்த செலவுகளை உங்களுக்கெல்லாம் தெரியுமா இருக்கும். அதனால அந்த செலவை வந்து எங்களுக்கு ஈடு செய்ய முடியாது, அதை செய்ய முடியாத நிலைமை தான் நாங்கள் இருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 50,000ங்கும் போது அது பெரிய தொகையாக இருக்குது இப்போ. ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் நிற்கதியாக வந்து நிற்கிறோம். எங்கள்கிட்ட இதெல்லாம் செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அது இயலாத கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக் இல்லாத எத்தனையோ பேர் இருக்கிறோம். அந்த பேக்கு கொடுத்ததுன்னா, பேக்னா இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா 3,000 4,000 5,000 பெருமதியானது. அந்த 5,000 அந்த இருக்க மாதிரி தான் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் வேலை செஞ்சால் தான் ஒரு 5,000 எங்களுக்கு கிடைக்கும். அந்த செலவை இந்த சந்தர்ப்பத்தில் ஈடு செஞ்ச உங்கள் அனைவருக்கும், அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டும்போது முடிஞ்சால் உங்களால் இயன்றால் உங்களை போன்ற ஒருத்தரோட தொடர்பு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யணும்னு மிக பணிவாக கேட்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எங்களோட இருந்து எங்களுக்கான உதவிகளை செய்யும்படியும் மீண்டும் ஒரு முறை முகாமில் உள்ள அனைவரின் சார்பாக, இந்த இடத்துக்கு வந்தவங்க வராதவங்க எல்லாரும் சார்பாகவும் மீண்டும் முறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கு இந்த சாமான்லாம் கொண்டு வர்றதுக்காக மெனக்கெட்ட யாரு, உங்களோட பேரு தீபாவும், அது மட்டும் இல்லாமல் தம்பி ரோபர்ட்டும் ரொம்ப சிரமப்பட்டு, அதாவது யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வர்றதுன்னா லேசு கிடையாது. நம்மலாம் வந்தால் ஒரு கிழமை படுத்துருவோம் ட்ராவல் பண்ணுறதுன்னா, சாப்பிடாம மோங்கலாமல் அப்படி வந்து இவ்வளோ வேலைகளை அரேஞ்ச் பண்ணி தந்து எங்களுக்கு இதை கையிலே கொண்டாந்து கொடுத்ததுக்கு எங்களுக்கு மீண்டும் ஒருமே அனைவரும் சார்பாக உங்கள் 2 பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. உங்களை எல்லாருக்கும் சந்தோஷமா? கொஞ்சம் சந்தோஷமா, நிறைய சந்தோஷமா? நிறைய சந்தோஷம். அப்ப இனி போய் சமைச்சு சாப்பிடலாம், யோசிக்காம சமைச்சு சாப்பிடலாம். கிட்டத்தட்ட சொல்லுங்க, ஒரு 10 கிலோ அரிசி வாங்குறேன்னா நீங்க எத்தனை நாள் வேலையை போவீங்க? எத்தனை நாள் வேலையை போவீங்க எல்லாரும்? 10 கிலோ அரிசி ஒரு நாள் உங்களுக்கு வருமானம் என்ன? 1000 ரூபா 20 கிலோ எடுத்துடுவீங்களா? இவங்கெல்லாம் வேலை செய்யறாங்க 16 கிலோ 13 கிலோ எடுப்பாங்க. ஒரு கிலோவுக்கு 50 ரூபா தருவாங்க. 50 ரூபா கிலோவுக்கு.
அதுல அன்னைய செலவை கழிச்சீங்கன்னா நீங்க எவ்வளவு மிச்சப்படுவீங்க நீங்க பார்க்கலாம். அன்னைய நாள் செலவை வந்து இவங்க ஒரு 500 ரூபா 600 ரூபா தேடுவாங்க. அந்த நாள் செலவை கழிப்பீங்களா இருந்தா உங்களுக்கு வருமானம், நாள் வருமானம் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளவுன்ட்டு. ஒரு கிலோ அரிசி இப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 கிலோ ஆக்கணும் வைங்களேன். ஒரு கிலோ 200 ரூபான்னு வைங்களேன், 3 கிலோவுக்கு 600 ரூபா போயிடும். அப்ப அவங்க வேலை செய்யறாங்க. சோறை மட்டும் ஆக்கி சாப்பிட முடியாது, சோறை மட்டும் ஆக்கி சாப்பிட இயலாது. அதனால ஒரு நாளோட வருமானம் அது, அவங்களோட வாழ்க்கை நிலையும் அதுதான். அதனால இப்படி இப்ப என்ன சொல்றது, இப்போ நிலைமை எனக்கு தெரியும். ஏன்னா நான் நிறைய மலையகத்துக்கு வந்து பார்த்திருக்கேன் நிறைய இடங்களை. அப்ப உங்களோட வருமானம் இப்ப என்னன்னா நீங்க தேயிலை குழந்தை பறிச்சாலும் அதுலயும் அந்த ஏதோ வெயிட்டுக்கெல்லாம் கழிப்பாங்களாம். என்ன அதெல்லாம் கழிச்சிட்டு தான் உங்களுக்கு போடுவாங்க வெயிட்டிஞ்சால. சரி, அப்படி நீங்க 500 ரூபா தான் எடுப்பீங்க. இன்றைக்கு அரிசி மட்டும்தான் சமைக்கிறதுக்கு இருக்கும். இப்ப கறி இல்லாம யோசிச்சு கொண்டு இருப்பீங்களா? என்ன செய்வீங்க அந்த டைம்ல எல்லாம்? என்ன செய்வீங்க? இங்க எங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னு கேட்டா, ஏதாவது ஒரு கீரையாவது பிடிக்குள்ள வசதி இருக்கு. ஏதாவது தேடிக்கிட்டு அப்படித்தான் ஆரோக்கியமான உணவு இல்ல, உயிர் வாழ்றதுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு ஒண்ணு இருக்கு. ஆரோக்கியமா இப்படி எல்லாம் சாப்பிடலாம் நினைக்க முடியாது சில நேரம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நாட்டுன்ற நிலைமையில பொருளாதார சிக்கல்ல நல்லா இருக்கவங்களே சாப்பிட இல்லாம இருக்கு. எங்களோட நிலைமைய வந்து நாங்க யாருக்கும் சொல்லி புரிய வைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அந்த அளவு தான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இப்ப இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க எல்லாரும், இன்னும் சந்தோஷம் தரணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப அதனால என்னன்னா நான் அந்த 25 குடும்பம் மட்டும் சொல்லணும் தானே, அந்த 25 குடும்பம் மட்டும் சரியா இதுல நின்றுட்டு மிச்சாக்கள் எல்லாம் இங்கே வாங்க பாப்போம். ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த ஒரு கடிதம் ஒன்று கொடுக்குறோம் நாங்க முகாம் சார்பாக. இவ்வளவு நாளும் நீங்க வழங்கிய உதவிகளுக்கும் தொடர்ந்து எங்களோட இருக்குங்கிற வேண்டுகோளுக்காகவும் இந்த கடிதங்களை உங்க பேர் எழுதல, பேர் வந்து குறிப்பிட்டு போட முடியாதனால நாங்க சும்மா எழுதியிருக்கோம். நீங்க குறிப்பிட்டு கொடுக்குறனாலும் சரி, அல்லது இதை எங்க சார்பா வாங்கிக்கிட்டு இதன் மூலம் எங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா தான் செய்யும்படி. கண்டிப்பா, நிச்சயமா. இப்ப என்னன்னா இது வந்து என்ன பொறுத்தளவுல நான் போடுற ஒவ்வொரு காணொலிகளையுமே எங்களோட புலம்பெயர்ந்த சொந்தங்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க, பார்த்துட்டு நிறைய பேர் உதவி செய்யறது. அப்ப நான் வந்து இந்த ரிக்வெஸ்ட் ஒரு ஆளு கண்டு வைக்கலாது. அப்ப நான் இந்த இடத்துல இதுல என்ன இருக்குன்னு வாசிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு அவங்க என்ன உதவி செய்ய தோன்றாங்களோ செய்யட்டும். கணம் மதிப்பிற்குரிய அவங்கள பேர் அவங்களுக்கு தெரியலையா, அதனால போடல, குறிப்பிட்டு போட முடியாதனால போடல. நாங்கள் கடந்த 2023/3/19 அன்று பாரிய மண் சரிவினால் பாதிக்கப்பட்டு எங்களது உடைமைகளை இழந்து நிற்கதியாகி பூனாகலை மாங்கந்தை முகாமில் பல சிக்கல்களுக்கு மத்தியில் சொல்லனா துயருடன் வாழ்ந்து வருகின்றோம். மேலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கடந்த மாதம் எங்களை சந்தித்து எங்களது பிரச்சனைகளை உணர்ந்து சில உதவிகளை செய்தீர்கள். மேலும் இம்மாதமும் எங்களது நிலைமையை உணர்ந்து உதவிகளை செய்ய வந்துள்ளீர்கள். இவ்வுதவிகளை என்றென்றும் மறக்க மாட்டோம். தொடர்ந்து எங்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை என்றும் இம்முகாமில் வாழும் அனைவரின் சார்பாகவும் வேண்டுமென்று மிக பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நிச்சயமா இந்த முறை இந்த உதவி செய்திருக்கிறோம். தொடர்ந்தும் இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு உதவி செய்வாங்களா இருந்தா நாங்க தொடர்ந்து உங்களோட கையில அதை கொண்டு தருவோம். நீங்க ஒன்றுக்குமே யோசிக்காதீங்க, எப்பயுமே உங்களோட நாங்க இருக்கிறோம். புலம்பெயர்ந்து இருக்கிற சொந்தங்களா இருக்கட்டும், அதே நேரத்துல இங்கேயா இருக்கிறவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் உங்களுக்கு உதவிறதுக்கு முன் வருவாங்க. உங்களோட நிலைமையும் இந்த இடத்துல இருந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு மாறும். இந்த வீட்டுல இருந்து நீங்க கூடிய சீக்கிரம் உங்களோட வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு காலம் வரும். அப்ப அதனால அதுக்குரிய வேலை திட்டங்களை நாங்க தொடர்ந்து செய்வோம். நீங்க கதைச்சிட்டு என்ன மாதிரி என்ன முடிவு வருதுன்றதை எங்களுக்கு போன் பண்ணி சொல்லுங்க. தொடர்ந்து யாரோடையும் கதைச்சு ஏதாவது செய்ய இயலுமெண்டா நாங்க உங்களுக்கு கதைச்சு அந்த உதவிகளை செய்யறோம். சரியா? சரி, ரொம்பவே நன்றி. சரி, இப்ப இன்னொரு சந்தோஷமான தருணத்துக்கு நாங்க போகணும் தானே, அதுக்காக காத்து கொண்டிருப்பீங்க தானே. என்னடா இவ்வளவு செஞ்சுட்டாங்க, இன்னும் என்ன சந்தோஷப்படுத்த போறாங்க. அப்ப அதுக்கு நீங்க அந்த 25 குடும்பம் ஒன்றாயிட்டீங்களா? அத பாப்போம். 25 குடும்ப தலைவர்கள் மட்டும், வீட்டு தலைவர் யாராவது ஒரு ஆளு, அம்மா 2 பேர் இருப்பீங்க தானே, ஒரு ஆள் நில்லுங்க, மத்தவங்க அங்கிட்டு போங்க. 25 இருக்காங்களா பாருங்க. 23 இருக்கான்னு பாருங்க. 1 2 3 4 5 6 சாலை அம்மா குமாரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 பேர் நிக்கிறீங்க. ஓகே, மிச்சாக்கள் இல்ல, ஹாஸ்பிட்டல் அங்கங்க போயிட்டாங்க. இப்ப நீங்க கேட்கல என்னத்துக்கு எங்களை பேரெல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்கீங்க, யோசிக்க இல்லையா? கொஞ்சமாவது யோசிச்சு சொல்லுங்க பாப்பா, என்னத்துக்கு கூப்பிட்டு அடி தர போறேன் எல்லாருக்கும்.
அடிக்க மாட்டேனா ஓட்டாடி அடிச்சிட்டு போறேன் யாழ்ப்பாணத்துல திரும்பி அடியா பாத்தீங்களா எப்படி சொல்லிட்டீங்க அடிபட்டு தான் வந்திருக்கணும் அப்ப நானும் அங்கதான் அடிபட்டு தான் இங்க வந்தேன் இல்லையா சரி அப்படி சொல்லாங்க இப்ப எல்லா நாளும் ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் இருக்காது ஒரு நாள் மாறும் உங்களுக்கு தேவையான வீட்டுக்குரிய பொருளும் வாங்கி தந்தா அதையும் தாண்டி பிள்ளைகளுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்களும் வாங்கி தந்திருக்கேன் சரியா அப்ப இதெல்லாம் நாங்க பார்த்து வாங்கினோம் உங்களுக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கு தானே ஏதாவது வாங்கணும்னு அப்படி யோசிச்சிருக்கிறீங்களா பொட்டு சரி வாங்கணும் இல்ல என்னடா இப்ப இல்ல அதுக்கு அப்படின்னு இல்ல உண்மையாவே இப்ப நீங்க உழைக்கிற வருமானத்துல இருந்து நீங்க சொல்றத போல சாப்பாட்டுக்கு தான் சரியா இருக்கு அப்ப அந்த நேரத்துல ஒரு பொருளை நான் வாங்கணும்னு நீங்க ஆசைப்படுவீங்க அது எங்களுக்கு தெரியாது சோ அந்த ஆசையை நிறைவேற்றுவோம் இன்னைக்கு ஒரு ஆளுக்கு 2800 ரூபாய் படி தர போறேன் சரியா சந்தோஷமா கொஞ்சம் சந்தோஷமா நிறைய சந்தோஷம் கதைக்கவே மாட்டேன் எனக்கு தான் தொண்டை கட்டிட்டு இதுல இப்படி என்னன்னா இல்ல உங்களால முடிஞ்ச உதவி தான் நீங்க எங்களுக்கு செஞ்சுக்கிறீங்க சாப்பிடாம அங்க இருந்து வந்து மூஞ்சி கலவல அப்படி உண்மையா சொல்லணும்டா நேற்று நைட் அங்கிருந்து வலிக்கிட்டு வரைக்க மகியங்கரை தாண்டி வரந்த அதுல ஒரு ஆறு இருக்கு தெரியுமா அந்த ஆத்துல நிப்பாடி பிரஷ் பண்ணினோம் சரியா பிரஷ் பண்ணிட்டு லேட்டா போயிருப்பேன் சரி உங்களை நேரத்துக்கு பிடிச்சிட்டா நாங்களும் திருப்பி நேரத்துக்கு அங்க அடுத்த வேலைக்கு போயிடலாமே யோசிச்சுட்டு தான் அவ்வளவு குயிக்கா வந்தோம் இருந்தாலும் அந்த போன் கதைக்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கிட்டு அடிக்கடிக்கு ஒருத்தர் எடுக்க மாட்டான்ட்டாங்க அப்ப அதுக்கு பிறகு திருப்பி எனக்கு அதுல இன்னும் கவலை என்னண்டா இப்ப நான் கீழே பண்டாரவள டவுனுக்குள்ள வாங்கி கொண்டு வந்திருந்தா இந்த பொருளுக்கான விலையெல்லாம் இன்னும் குறைவா வாங்கி கொண்டு வந்திருப்பேன் அப்ப இன்னும் கொஞ்சம் கூட வாங்கி தந்திருக்கலாம் ஆனா இங்க எல்லாம் கொஞ்சம் விலை கூட நான் அவங்களோட கதைக்கு இல்லாத ஏன்டா இப்ப அங்க இருந்து கொண்டு வர டிராவலிங் சார்ஜையும் அவங்க பார்த்துதான் விற்பாங்க அப்ப அந்த நேரத்துல நீங்க போய் எனக்கு குறைச்சி தாங்கன்னு அவங்களோட வயிற்றுலயுமே நாங்க அடிக்க இல்லாத படிக்கவில்லைன்னு சரி ஓகே நீங்க போடுறதா போட்டு தாங்கன்னு சொல்லி அவங்களோட ரேட்டுக்கு ஏத்த மாதிரி எடுத்துட்டு வந்துடுறேன் அப்ப அந்த போன் ஆன்சர் பண்ணி கதைக்க கிடைச்சிருந்தா நான் முதலே கீழேயே எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு வந்திருக்கேன் சரி இனி இப்போ ஓகே தானே இனி எத்தனை குடும்பம் என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லா என்கிட்ட இருக்குதானே இனி அப்படி வரைகிற கீழேயே உங்களுக்கு எல்லா பொருளும் வரைக வாங்கி கூட தருவேன் அதெல்லாம் யோசிக்காதீங்க இப்ப சந்தோஷம் தானே இல்ல இந்த சந்தோஷம் என்னன்னா நாங்க 10ஆம் தேதி தான் சந்தோஷம் வாங்குவோம் என்னன்னா 10ஆம் தேதி தான் எங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அந்த சந்தோஷம் இன்னைக்கு வந்திருக்கு எங்களுக்கு சரி அப்ப நான் சம்பளம் தரேன் சரியா சைன் வச்சுட்டாங்க சரி பேரின்படியா கொடுத்துருவோமே அப்படி மிஸ் பண்ணிட்டேன்டா அதுபடி கொடுத்தது லேஸ் சிவசாமி வாங்க சொக்கர் எண்ணுங்க எவ்வளவு இருக்காண்டு தனலட்சுமி சிவகுமார் ராஜா எண்ணுங்க எண்ணி காட்டிடுங்க நான் 100 ரூபாய் எடுத்துட்டேன்டா விலைமை என்னங்க 2800 சரி ஓகே அடுத்தது தனலட்சுமி அப்ப வந்தீங்க தனலட்சுமி சிவகுமார் இல்லப்பா எனக்கு மாத்தி தர கிடைக்காது சிலருக்கு காசு அப்படி என்ன நான் அண்ணாட்ட கொடுப்பேன் மாத்தி எடுத்துக்கொள்ளுங்க கோவிக்காதீங்க உங்களோட இடத்துல மாத்துறதுக்கு வசதி இல்ல முத்துக்குமார் ஓகே அப்ப அவருடைய இல்ல சுந்தரேசன் இல்ல இப்ப இதுல இல்லாதவங்களுக்கு விடுங்க இருக்கிறாங்களுக்கு கொடுப்போம் இல்லாதவங்களுக்கு மாத்தி கொடுக்கட்டும் அண்ணா சுந்தரேசனா தம்பி பேனா எடுத்தோம் சிவஞானம் எல்லாம் எண்ணி எடுங்க 2800 ரூபாய் அதே 800 ரூபாய் தந்த நாண்டு கடைசியா சொல்றேன் சரியா சிவஞானம் எடுத்தாச்சு ஜெகநாதன் வாசிங்கண்ணா ஜெகநாதன் வாங்க அம்மா எண்ணி எடுங்க நான் சில வேலை 100 ரூபாய் டொஃபி வாங்க எடுத்திருப்பேன் கனக சுந்தரி மோகன்ராஜ் இல்ல ஓகே வெத்தியனே ராசலிங்கம் ராஜேஸ்வரன் சசிங்க மோகன் ராகு
செந்தமிழ் அரசு பரமேஸ்வரி வெத்திவேல் அவங்க இல்லைன்னா கருப்பாய் ஆனா இந்த உதவி எங்களுக்கு யாருமே செஞ்சது இல்லை. தோட்டத்துறையும் செய்யலை, தோட்டத்து நிர்வாகம் எங்களுக்கு ஒரு உதவி இல்லை. நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. நானும் சரிங்களா, கால் இல்லாமல் வயலில் இருந்து இங்கே வந்துட்டேன். இந்த உதவி எங்களுக்கு நன்றி. எனக்கு நன்றி சொல்ல வேணாம், கொண்டு போங்க. ஜெகதீஸ்வரன் ஞானவதி மிச்சாக்களுக்கு நீங்க சாலையம்மா குமாரியும் எத்தனை பேரை கொடுக்கலன்னு பாருங்க. முத்துக்குமார் 1 4 5 பேர் 5 பேருக்கு என்ன இதுல கொடுக்கல பாருங்க. கண்ணதாசன் கொடுக்கல, முத்துக்குமார் கொடுக்கல, மோகன்ராஜ் கொடுக்கல. சரியா? மற்றது இந்த சாலையம்மா அவங்க வாங்கிட்டீங்களா? வாங்கல. குமாரி வெத்திவேலு கொடுக்குறேன்னா அப்படின்னு இன்னொன்று வருமா? 5 6 பேரா? வெத்திவேலு கொடுக்கல. 4 பேர் இல்ல. இதுல எத்தனை பேர் தரையில கையை தூக்குங்க பாப்பா இருக்கா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் தந்துட்டேன். இங்க உள்ள எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு, இந்த உங்களுக்கு மட்டும் கொடுத்தாச்சு. உங்களுக்கு மட்டும் தரல, நான் மாத்தி தரேன். காசு கையில இருக்கு, மாத்துறதுக்கு இல்லம்மா. வெளியில போனது 4 குடும்பம். அந்த அம்மா 5 குடும்பம் 5 குடும்பம் 6ல 1 இருக்கு, 5 குடும்பம். இங்க பாத்துங்க ராஜா. கண்ணதாசன் சரியா, முத்துக்குமார், மோகன்ராஜ் சண்டி, வெத்திவேல்னா இவங்க சரியா. இவங்க சோலையம்மா குமாரிங்கிறவங்க இல்ல. 5 பேர் 5 பேர் 6 பேர் மார்க் பண்ணிருக்கேன். ஒரு ஆள் இருக்காங்க, 5 பேர் கொடுக்கணும். உங்களும் தரணும் தானே? 6 பேர் தானே? அது அவங்களுக்கு அடுத்த 16,800 ரூபா. சரியா? அடுத்த கிழமை கொடுப்போம். மாத்தி கொடுத்துடணும். கொடுக்காட்டிக்க நான் போன் பண்ணிருங்க. $200 யாராவது தந்தீங்கடா? அண்ணாட வாங்கி 200 தான். 16 உங்களோட காசு அப்படியே உங்களுக்கு கொடுங்க. அவங்களோட காசு கொடுத்தாச்சு. சரி, ஓகே. அப்ப எனக்கு நான் எடுத்துக்கிட்டா சரி. இப்ப 200 ரூபா. ஆமா 200 ரூபா தான். திருப்பி அம்மா இவங்கள்ட்ட வாங்கி எடுங்க, தராட்டிக்கு சொல்லுங்க. 200 தான். சரி, 16,800 ரூபா. எல்லாருக்கும் பிரிச்சு பாத்தீங்க? நான் பிரிச்சு பார்க்கல. இல்ல, 5 பேருக்கு தானே? 5 பேருக்கு. 5 பேருக்கு உங்களுக்கு மாத்தி கொண்டாந்து தான் தருவேன். உங்களுக்கு 5 பேர் இல்ல, 6 பேருக்கு. சரியா? உங்களோட சேர்த்து 6 பேருக்கு 16,800 ரூபா. மிச்சம் 200 ரூபா தந்துட்டீங்க. 14,000 ரூபா இருக்கல. பிரிச்சு எல்லாரும் கொடுங்க. இப்ப எல்லாருக்கும் சந்தோஷமா? எவ்வளவு தந்த? 2,800 ரூபா. அந்த 2,800 ரூபா உங்களுக்கு கொடுக்க சொன்னது போல் காஞ்சனா ஃபேமிலி. இவங்க லண்டன்ல இருக்கிறாங்க. இவங்க வந்து எங்களுக்கு 70,000 ரூபா அனுப்பி இருந்தாங்க உங்களுக்கு பிரிச்சு கொடுக்க சொல்லி. அதனாலதான் அந்த 2,800 ரூபான்னு பிரிச்சு தந்திருக்கிறேன். இப்ப உண்மையாவே உங்களுக்கு நாங்க டோட்டலா சேர்த்த காசு வந்து 2,96,000 ரூபா காசு. எல்லாத்தையுமே பிரிச்சு வடிவா உங்களோட கையில திருப்தியா தந்துட்டு போயிட்டோமா? இல்ல ஏதாவது குறை வச்சிருக்கிறோமா? நீங்க குறையண்டா கண்டிப்பா எனக்கு சொல்லலாம். சொன்னாதான் நான் அடுத்த முறை குறைய திருத்தி கொள்ளுவேன். ஓகேயா? ஒரு குறையும் இல்லையா? எல்லாமே சந்தோஷமா? சரி, ஓகே. சரி, இருந்தாலும் நான் திருப்பி ஒருக்கா இந்த பேர்களை வாசிச்சிடுறேன். ஏன்னா யார் யார் தந்ததுன்றது உங்களுக்கு தெரியத்தானே வேணும். அதுக்காக டென்மார்க்ல இருந்து 14/5/2024 5வது பிறந்த நாளை கொண்டாடின ரெட்டையர்கள், அதாவது இனியா இதயா சார்பாக நோர்வேல இருந்து கணபதி பிள்ளை சிவானந்தன் அண்ணா 50,000 ரூபா. சண்முகேந்திரன் குமுதினி தம்பதிகளோட புதல்வன் நிதுசன் வந்து 23/1 வந்து பர்த்டே கொண்டாடி இருந்தாரு. இவங்க வந்து சுவிஸ்ல இருக்கிறாங்க. இவங்க வந்து 76,000 ரூபா. ஜோகேந்திர ராஜா ஜெயந்தா தம்பதிகளோட செல்லக்குட்டி மகள் நதியா வந்து 28ஆம் தேதி மே மாசம் பர்த்டே கொண்டாடி இருந்தாங்க. அவங்க வந்து 50,000 ரூபா. அவங்களும் சுவிஸ்ல இருக்கிறாங்க. போல் காஞ்சனா ஃபேமிலி வந்து லண்டன்ல இருக்கிறாங்க. இவங்க வந்து 70,000 ரூபா.
மோகனா அக்கா வந்து கனடால இருக்கிறாங்க. இவங்க வந்து அப்பாட 11வது நினைவு நாளுக்காக 50,000 ரூபாய் இவங்க எங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கணும்னு. அத மாதிரி எல்லாமே திருப்தியா செய்திருக்கிறோம். உங்களுக்கு சந்தோஷம் தானே? சரி, நீங்க நிறைய ரிக்வெஸ்ட்கள் சொல்லி இருக்கிறீங்க. அதுவும் தொடர்ந்து நடக்கிறதுக்கு நாங்களும் எல்லாட்டையும் முயற்சி செய்யறோம். இப்ப நீங்க சாப்பிட்டீங்களோ இல்லையோ தெரியாது, நான் வச்சு வதச்சு கொண்டிருக்கிறோம் போல. அப்படியா? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? இன்னும் சாப்பிடல. சரி, போயிட்டு சந்தோஷமா சாப்பிடுங்க. இப்ப நாங்க போயிட்டு வரோம். சரியா? நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா எங்களுக்கு? இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம வேறு வேற யோசனையில இருந்தோன்னா இன்னைய நாள் வந்து மறக்க முடியாத நாளா இருக்கு. என்ன மறக்க முடியாது, ஒரு மறக்க முடியாத சம்பவங்கள் தான் இன்னைக்கு நடந்தது. சரியா? இந்த நாள் வந்து இந்த நாளை நமக்கு மறக்க முடியாத சம்பவமான நாளை நமக்கு தந்தது அந்த உதவி செஞ்ச ஒரு 5 குடும்பமா இந்த 5 குடும்பங்கள் வந்து நீடுடி காலம் வாழணும். ஏன்னா கடவுளை பிரார்த்தி கொள்றோம். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா காசா வெளிநாட்டுல இருந்து போட்டிருக்காங்க. சரியா? காசா வெளிநாட்டுல இருந்து போட்டிருக்காங்க. அப்ப அந்த காசை பாருங்க எவ்வளவு தரவா ஓப்பனா மறைக்காம எழுத்து மூலம் எழுதி எங்களுக்கும் காட்டி அவ்வளவு அழகா இவங்க செய்யறாங்கன்னா அவங்க ஒரு தொழில் வந்து உண்மையிலே நல்லா இருக்கணும். அதை நான் உண்மையிலே ஏவட்டு மன இதுபடி எழுதி காட்டி இப்படி யாரும் செய்வாங்கங்கிறது ரொம்ப குறவு. சரியா? சரியான குறவு தான். ஏன்னு கேட்டா பாருங்க, போட்ட காசுகளை எழுதிக்கிட்டு கொண்டாந்து அதுல 1 ரூபாய் கூட கணக்கை காட்டுற அளவுக்கு நல்ல கிளியரா இந்த வேலைகள்ல பாருங்க மன திருப்தி தானே. இப்ப கொடுத்தவங்களுக்கும் திருப்தி, வாங்கின நமக்கும் திருப்தி. ஏன்னா இதுல இவங்களுக்கு லாபம் இருக்கோ நட்டம் இருக்கோ தெரியாது. ஆனா 2 சைடு இருசாரார் வந்து என்ன செய்யறாங்க, திருப்திகரமா வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கு. என்னைய பொறுத்தவரை திருப்திகரமா வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கு. எனவே இவங்க வந்து இன்னும் தொழில்ல முன்னேறி நல்லா இருக்கணும் 2 பேரும். அதுக்கு எங்களுக்கு மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும். ரொம்ப நன்றி. சரி, நான் போன் பண்ணிட்டு வரேன். கட்டாயம். சரியா? போயிட்டு வரேன். ரொம்ப நன்றி. இது ஞாபகம் இருக்குமா என்ன? என்ன பேருன்னு கேட்டுக்குங்க. நானே கேட்கல, கேளுங்க. பேர் தெரியாதா? தீபா. தீபா நல்ல பேர். என்ன பிரகாசமா தான் இருக்கு. இல்ல ரொம்ப பிரகாசமா இருக்கு. இங்க இல்ல யாழ்ப்பாணத்துல தீபா பிரகாசமா தெரியாது. எங்க முகாமுக்கு நல்ல பிரகாசமா இருக்கா. இல்ல இல்ல அப்படி இல்ல. சந்திக்க கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். சரி, போயிட்டு வரணும். கதைச்சு கொண்டே இருந்தா கதைச்சு கொண்டே இருக்கலாம். ஆனா நான் போகணும் திருப்பி. இப்பவே பனி எல்லாம் இறங்கிட்டு இருக்குல்ல. இல்ல எங்களுக்குன்னா நீங்க என்ன கொஞ்ச நேரம் நின்று போகணும் போலதான் இருக்கு. கவலையா இருக்கு. இன்னொரு நாளே கண்டிப்பா இங்க வந்து சமைச்சு சாப்பிட்டேன். என்னன்னா நான் மார்னிங் அப்படித்தான் ஒரு பிளான் வச்சிருந்தோம், சமைச்சு சாப்பிடணும் இந்த இடத்துல. ஆனா இங்க வந்த டைமுக்கு வந்து ஒவ்வொருத்தரையா போன் பண்ணி கண்டக்ட் பண்றதுக்குள்ள லேட் ஆயிட்டு எல்லாமே. அப்ப நான் கண்டிப்பா இன்னொரு தடவை இங்க வருவேன். வரேக்கா சமைச்சு சாப்பிட்டேன். கட்டாயம் வாங்க, எல்லாம் சேர்ந்து கூட்டாஞ்சோறாவது ஆக்கும். சரி, ஓகே, கூட்டாஞ்சோறு ஆக்கும். அடுத்த முறை வரேன். சரி, ஓகே, போயிட்டு வரேன். பாய்.